ஓகேன்னு சொல்லி பிடிச்சிட்டாரு, மேட்ரு பிடிச்சிட்டாரு. அண்ணா இது மாதிரி தான் விஷயம், அந்த கன் வருது. அது 4 டேஸ் இருக்குது அந்த சீன் பண்ணுறதுக்கு முன்னாடி. 4 டேஸ் ஆச்சு. இல்லை இல்லை, அந்த அந்த 4 டேஸ்க்கு முன்னாடி சொல்கிறாரு, ஆனால் பக்காவாக ஒரு மேட்ரு மாட்டிடுச்சு. ஆனால் என்னென்னா இதை யூஸ் பண்ண முடியாது, அந்த கன்னை இதை வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டாரு. ஐயோ வேறு மாதிரினா வேறு கன்று எப்படி பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் ஷாக் ஆச்சு எனக்கு. பட் அப்புறம் சொன்னார். அப்புறம் உட்காந்துட்டு ஸ்பாட்லேயே வந்து ஒர்க் பண்ணோம். ஒரு சின்ன மாடல் பண்ணி காமிச்சிட்டு, ப்ளைனாக ஒரு ஃபோம் சீட்டு அந்த மாதிரி இதில் காமிச்சிட்டு, இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், பண்ணலாமா அப்படின்றப்ப, சூப்பராக இருக்குண்ணே, இது பண்ணுங்கண்ணே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தது. ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சைடு ஷூட் போயிட்டுருக்கோம், ஒரு சைடு இந்த விக்ரம் சாரோட அந்த வீடு, அந்த கடை போர்ஷனுக்கு பின்பக்கத்தில் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே. ஈஸ்வர் சார் வந்து எனக்கு என்னோடய ஒர்க்குக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். எங்கெல்லாம் நம்ம பேர் பெருசாக வருமோ அங்கெல்லாம் ஒர்க் பண்ண சொல்லி என்னை இது பண்ணிகிட்டே இருப்பார், தூண்டிகிட்டே இருப்பார், ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த கன்று பண்ணோன்னே ஷார்ட் பிரேக்லலாம் வருவார், தம் அடிக்கும் வருவார், என்ன கன்று எப்படி போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்கா அப்படின்னு. திடீர்னு பண்ணிகிட்டே இருக்கல, ஒரு குரல் கேட்கும், பார்த்தா என்ன கன்று நல்லா வந்துகிட்டு இருக்கா, நினச்ச மாதிரி வருதில்ல, நினச்ச மாதிரி வருதில்ல, சார் வருது சார் வருது சார்.